கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வல்லுறவு சம்பவத்தின் ஆதங்கம் அடங்கும் முன் அடுத்தடுத்து 2 சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் பெண்களின் பாதுகாப்பு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த 31 வயது மருத்துவர் ஒருவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். பணியின் போது நடைபெற்ற இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காவல்துறையோடு இணைந்து பணியாற்றும் தன்னார்வலரான சஞ்சய் ராய் என்பவர் இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொல்லப்பட்ட மருத்துவரின் உடலில் உள்ள காயங்களை பார்க்கும்போது இந்த கொலையை ஒருவர் மட்டுமே செய்திருக்க முடியாது எனவும் இது தொடர்பாக தீவிர விசாரணை வேண்டும் எனவும் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். A PG resident who was working for a night duty has been brutally murdered after a rape. It is extremely disheartening to know that all of this is happening in our country, a nation that we are living in. We are kindly requesting to us, to central government, to only investigate through this, to bring out the actual truth, to investigate this and know what actually happened. It wasn't a suicide, it was a rape. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் மருத்துவ பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மருத்துவச் சங்கமும் 24 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர் ஒருவர் ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று இரவு பணி முடிந்து தன்னுடைய வாகனத்தை எடுக்கச் சென்றபோது மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் மருத்துவரிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள முயன்றதாக தெரிகிறது. இதையடுத்து மருத்துவர் அந்த நபரை தள்ளிவிட்டு அருகிலுள்ள விடுதிக்கு தப்பியோடியுள்ளார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை காவலாளிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த நபர் பிடிக்கப்பட்டு பின்னர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதேபோல உத்தராகண்டைச் சேர்ந்த செவிலியர் ஒருவர் பணி முடிந்து வீடு திரும்பும் வழியில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவமும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஜூலை 30ஆம் தேதி இந்த கொலை சம்பவம் அரங்கேறிய நிலையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி செவிலியரின் சடலம் உத்தரப்பிரதேசத்தின் கிராமம் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்டது. சமீப காலமாக பெண்கள், குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுவது அதிகரித்து வருவது பெண்கள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்ற அச்சத்தை இது ஏற்படுத்துகிறது. தேசப்பிதா மகாத்மா காந்தி சொன்னார் போல, நகை அணிந்து கொண்டு நள்ளிரவில் ஒரு பெண் எப்போது சுதந்திரமாக நடமாடுகிறாளோ அப்போதுதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்ததாக கருத வேண்டும் என்பது போலதான் தற்போதைய நிலை உள்ளது.